தேவதைய பாத்திருக்கியா? இல்ல. நான் பாத்துருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர் இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மார்ஷல் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ப்ரீசர் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் நீங்கள் 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணணும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசர்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து இம்போர்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீசெட் லிங்க்குக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் வந்து நீங்கள் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, டயலாக் மாதிரி வரும், அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் வரும், அந்த ஐக்கானில் வந்து போய்க்கோங்க. இதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோட வால்யூமை ஃபஸ்ட் நான் வந்து அதை மியூட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஐக்கானில் போயிட்டு வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அது ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இது வந்து கட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரெட் லைனை தாண்டி இல்லாத மாதிரி பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். உங்களுக்கு இன்னுமே சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அது 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம் சென்டராக. இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிலேட் மூவ் ஆயிரும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும், அடுத்த ரெட் லைன் வரணும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு இந்த மாதிரி எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் சில இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா இதில் மொத்தம் 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். நான் வந்து டியூரேஷன் சொல்லியிருப்பேன் வீடியோவில், எந்தெந்த எஃபெக்ட் வந்து எந்தெந்த டியூரேஷன் வந்து ஆட் பண்ணுறதுன்னு. நீங்கள் அந்த டியூரேஷனில் ஆட் பண்ணிங்கன்னா தான் வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ணோம் அதே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரீசெட் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன வீடியோவை பார்த்துட்டு. ஏன்னா இது கரெக்டாக இம்போர்ட் ஆகுது, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, அவ்வளோதான். நமக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எப்படி வந்து ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி லேயர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த லேயரை பார்த்தீங்கன்னா கடைசி வரல எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது எண்டு வரல எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் குவாலிட்டி சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான அந்த 3 ஷேக் எஃபெக்ட்டும் 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கட் ப்ரீசெட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 by 1 எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த ஃபஸ்ட் இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும். அந்த ஃபஸ்ட் இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு இதில் 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் இமேஜில் வந்து நம்ம அடுத்த டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவரையிலும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து இருந்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணுறேன். செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செகண்ட் இமேஜில் வந்து இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்டை வந்து எகைன் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணிக்கோம்னா ஃபஸ்ட் இமேஜில் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், செகண்ட் இமேஜில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எகைன் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு தேர்ட் இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜில் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், செகண்ட் இமேஜில் செகண்ட் டைப்பான எஃபெக்ட், எகைன் தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். எகைன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபோர்த்தாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஆர்டரில் தான் நீங்கள் கடைசி வரலையும் பேஸ்ட் பண்ணணும். இந்த ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜில் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், செகண்ட் இமேஜில் செகண்ட் டைப்பான எஃபெக்ட், தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், ஃபோர்த் இமேஜில் வந்து எகைன் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இமேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்த ஆர்டராக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைப்பான எஃபெக்ட் வந்து கடைசியாக நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். அடுத்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த இமேஜில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட், அதுக்கு எகைன் அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைப்பான எஃபெக்ட். இந்த மாதிரி ஆர்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியுன்னா வீடியோ எகைன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரியா இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.